தேவன் நம்மோடு கூட பேசும்படி பைபிளை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம். ஏசாயா 35 10 வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும், உங்கள் துக்கம் என்னவா மாறி போகும்? துக்கம் ஓடி போகும். சந்தோஷமும் களிப்பும் உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க யாருக்கு சொல்லி இருக்குன்னு சொன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். திரும்ப அதே வசனம் ரிப்பீட் ஆகுது. 51 அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா, அதே ஏசாயா 51 11 வசனத்தை பாருங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு அது நடக்கும்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல நான் மீட்கப்பட்ட நபர் என்று சொல்லுகிற எல்லாரும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள் என்று சொல்லுகிற எல்லாரும், சின்ன பிள்ளைகள் உட்பட, நான் கர்த்தரால மீட்கப்பட்ட நபர் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மீட்புங்கிறது எவ்வளவு பெரிய விசேஷங்க. கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம மீட்டு கொண்டார். உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் நம்ம தூக்கி எடுத்தார். அந்த மீட்பு அவர் தர்றதுக்கு அவர் செலுத்த வேண்டிய கிரயம் தன்னுடைய உயிர், தன்னுடைய ஜீவன், அந்த மீட்பை தர்றதுக்காக. அதனால மீட்கப்பட்ட நாம் சந்தோஷமா களிப்பா இருக்கணுங்கிறது தான் தேவ சித்தமா இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை குறித்து அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, இட்டர்னல் ஜாய், எவர்லாஸ்டிங் ஜாய், நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி சொல்லுங்களேன் வாய் திறந்து, நித்திய மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அதனால தான் போன தடவை சொன்னேன், ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி மாறி மாறி இருந்தாலும் மகிழ்ச்சிங்கிறது, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வெளிப்புற சூழ்நிலைகளினால வருகிறது. ஆனால் சந்தோஷம் என்பது, ஜாய் என்பது கிறிஸ்து நமக்குள்ள இருப்பதுனால, நாம் மீட்கப்பட்டதுனால நமக்குள்ள இருந்து ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது. அதுதான் நித்திய மகிழ்ச்சி. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ரீபாலா ராகா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில் இன்னும் 2 குறிப்புகள் இருக்குன்னு போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். அந்த 2ஐயும் தான் இந்த நாளில் நாம தியானித்து முடிக்க போகிறோம். முதலாவது என்னன்னு சொன்னா, ஜாய் ஆஃப் சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறதுல உள்ள சந்தோஷம். எதுல சந்தோஷம்? கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறதுல உள்ள சந்தோஷம். என்ன பாஸ்டர், பாடு அனுபவிக்கிறதுல, உபத்திரவங்களை சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா? ஆமாங்க, அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறதுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, யாக்கோபு 1 அதிகாரம் 2 3 வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவித சோதனைகள், பாடுகள்ல நீங்க அகப்படும் போது அதை என்னவா எண்ணுங்க? சந்தோஷமா எண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்கள் வரும் பொழுது இங்க நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார்? அதை என்னவா எண்ணுங்க? சந்தோஷமா எண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்களுக்கு பின்னால வருகிறேன். அதற்கு முன்னால வேறு பல காரணங்களினாலையும் உபத்திரவம், துன்பம் என்ன செய்கிறது? வருகிறது. அதனால
சந்தோஷம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடு உபத்திரவங்கள்ல தான் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வேறு என்ன சூழ்நிலைகளில் எல்லாம் பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள் வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால் சில காரியங்களை குறித்து வச்சிருக்கிறேன், கவனிங்க. ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் ஓன் டிசையர், உங்க சொந்த ஆசைகளை நிறைவேற்ற விரும்பி அதனால் வருகிற பாடுகள், கஷ்டங்கள், உங்க சொந்த ஆசைகள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சொல்றார். பலவித தீமைகளை, உபத்திரவங்களை, பாடுகளை பண ஆசையினால என்ன செய்ய வேண்டி இருக்குது? அநேகர் சிக்கி கொள்ளுகிறாங்க. இதெல்லாம் அந்த லஸ்ட் என்கிற அந்த வார்த்தையின் கீழே கொண்டு வர விரும்புகிறேன். லஸ்ட் ஆஃப் மணி, பண ஆசை, பணத்தின் மேல் உள்ள இச்சை. அதனால சிலர் சோதிக்கப்படுறாங்க, பாடு வருகிறது, பிரச்சனை வருது. பணத்தினால பாடா பிரச்சனையா? ஆமா, பண ஆசையினால என்ன செய்யும்? வரும். பணக்காரன் ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், அவங்களுக்கு போட்டியா நான் சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண ஆசை வரும் பொழுது சோதனை, அதனால பாடு, துன்பம் வருகிறது. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ரெவென்யூ சைடில் உள்ள ஒரு ஆஃபீஸரை என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க. இந்த அம்மாட்ட ஒருத்தர் போய் எனக்கு பட்டா மாற்றம் வேணும்னு கேட்குறார். பட்டா மாற்றம் வேணும்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு 15,000 கொண்டா, முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்தாரு, என்னடா இது, அவருக்கு அந்த பணம் கொடுக்கறதுக்கு சம்மதி இல்லை. அவர் நேராக விஜிலன்ஸுக்கு போயிட்டார். விஜிலன்ஸில் போய் அவர் இப்படி நான் போனேன், எனக்கு நியாயமானபடி என் இடம், அதுக்குரிய எல்லா ரெக்கார்டையும் கொடுத்து எனக்கு பட்டா மாற்றம் பண்ணித்தாங்கன்னு கேட்டால் அந்த அம்மா என்ன கேட்குறாங்க? 15,000 கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் விஜிலன்ஸில் சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யுங்க, போய் பேரம் பேசுங்க, அப்புறம் குறிப்பிட்ட பணத்தோட நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்த உடனே இந்த அம்மாட்ட போய் இவர் பேரம் பேசுகிறார். அம்மா 15,000 தர முடியாது, குறைச்சிக்கோங்க, 10,000 வேணா தர்றேன். இல்லை அப்படின்னு ஒன்று, சரி 10,000 குடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசினபடி இவர் பணத்தை கொடுக்கும்போது கையும் களவுமா வந்து யார் பிடிச்சிடுறாங்க? விஜிலன்ஸில் வந்து பிடிச்சிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றேன்? இது என்னது? பண ஆசை. மாதந்தோறும் ஒரு சம்பளம் என்ன செய்கிறது? இருக்குது. அவங்க வேலை பார்க்கறதுக்கு அரசாங்கம் ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சு கொடுக்குது. அப்போ இந்த பண ஆசையினால இப்போ அந்த அம்மா ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேற யாரெல்லாம் அதில் சேர்த்தின்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் தானே மாட்டுவாங்க. அப்போ அடுத்து காட்டி கொடுக்கவும் மாட்டாங்க, அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பண ஆசை, இதே போல பண ஆசையினால, லஸ்ட் ஆஃப் மணி, அதனால இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இது போல பல்வேறு ரூபங்கள்ல பண ஆசையின் நிமித்தம் பண ரெட்டிப்பு மோசடிங்கிறாங்க, வேற என்னென்னமோ எல்லாம் நடக்குது இல்லையா? பண ஆசையினால இதில் போட்டால் கூடுதல் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தனியார் சிட் ஃபண்டில் போய் கொடுத்து ஒரே வருஷத்தில் பணம் 2 மடங்காக தந்துடுவாங்க, 3 மடங்காக தந்துடுவாங்க. எப்படிங்க தர முடியும்? எப்படி ஒரு பணம் ₹1 எப்படி ஒரு வருஷத்தில் ₹2 மாறும்? ஒரு வருஷத்தில் வேணா ₹1 10 காசாக மாறும். அதுதான் நியாயமானபடி உள்ள ஒரு வளர்ச்சி. ₹1 5 காசா மாறும், அவ்வளவுதான் வளர்ச்சி. ₹1 வந்து உனக்கு ₹10 தர்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் அவனும் பித்தலாட்டக்காரன், பண ஆசைப்பட்டு அந்த வலையில போய் சிக்கி நாளைக்கு நீங்களும் வேதனை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது தெரியணுமா வேண்டாமா? கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ பண ஆசை, இன்னைக்கு அந்த பண ஆசையினால வர்ற சோதனை
நிறைய பேருடைய லைஃப்ல இருக்குது. அதை ஆண்டவர் சொல்லலை, அடுத்து லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை. சொல்லுங்க, என்னது? மாம்சத்தின் இச்சை. இதனால சோதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. மாம்சத்தின் இச்சையினால என்ன? திருமண பந்தம் என்ற ஒன்றை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படிங்கிறத கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு மேல வெளியே போய் என்ன செய்யறது? விபச்சாரம், வேசித்தனத்தில் ஈடுபடுறது. அப்படி போகும்போது அதனால பாடு, அதனால உபத்திரவம், பிரச்சனை, வாழ்க்கையில மாட்டிக்கொண்டு ஒருவேளை சரீரத்தில் வியாதி அல்லது வேற பலவித பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டு மாட்டிக்கொள்ளுகிறாங்க. அந்த உபத்திரவத்தை, துன்பத்தை ஆண்டவர் சொல்லலை. இது எல்லாமே அவர்களுடைய ஆசையினால வருகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்த்து கல்யாணம் அப்படின்னா பார்த்து வைக்கிறதுக்கு தாய் தகப்பன், சபை பாஸ்டர், பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது சிலர் போய் இவங்களா போய் எதுலையாவது என்ன செய்யறது? காலை விட்டு மாட்டிக்கிடுறது. காதல் கீதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு பிறகு அதுல இருந்து மீள முடியாம பிறகு தவிக்கிறது. அப்படியே பார்த்தா குடும்பங்கள்ல பிரச்சனை. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வேதனை, கஷ்டம், எல்லாருக்கும் மன உளைச்சல், எல்லாருக்கும் வேதனையை உண்டு பண்றது. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி கல்யாணம் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. சொல்லுவா, ஏண்டா அன்னைக்கு தெரியாம தானே, அப்பா ஆத்தாளுக்கு தெரியாம தானே என்னை வந்து பார்த்த, என்னை என் கூட சுத்துன, இன்னைக்கு நீ செய்ய மாட்டேன்னு என்னடா நிச்சயம் இருக்கு அப்படின்னு அவ கையில விளக்கமாத்த தூக்கிட்டு நிப்பா. இவன் சொல்லுவான், அன்னைக்கு உங்க அப்பா ஆத்தா அண்ணன் இவங்களுக்கெல்லாம் தெரியாம தானே வந்து என் பின்னால வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னைக்கு உன்னை எப்படி நம்புறது? நீ அவனை பாத்தியா இவனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில செருப்போட நிற்பான். வாழ்க்கை பூரா நரகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் எப்படியாவது ஒரு கட்டத்தில் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு முன்னாலே ஏதோ தெரியாம செஞ்சு பிறகு ஆண்டவர்கிட்ட தயவு கேட்டு தப்பிச்சு இருக்கிறவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு அறிந்து இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளுக்குள்ள சிக்கி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. மாம்ச இச்சைகளுக்குள்ள சிக்கி கொள்றவங்க இருக்கிறாங்க. வார்னிங்கா, எச்சரிக்கையா தான் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் மாம்சத்தின் இச்சைகளுக்கு என்ன செய்திருங்க? விலகி இருங்க என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நிறைய இந்த காதல் கீதல் கத்திரிக்காய்ங்கிறதெல்லாம் வெறுமனே இந்த மாம்சத்தின் இச்சையினால வர்றது. அங்க ஹார்ட் கிடையாது, அங்க என்ன இல்லை, இருதயத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வெறுமனே அங்க இன்வால்வ்மெண்ட் என்னன்னு சொன்னா மாம்சம் தான், வெளிப்புற தோற்றம் தான், அதுதான் அதுல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம். திருமண வாழ்க்கை என்பது மாம்சத்துக்கு இடம் இல்லை, அங்க வந்து இருதயத்துக்கு தான் இடம் இருக்குது. இருதயத்து டு இருதயம், ஹார்ட் டு ஹார்ட், நாட் ஃபிளஷ் டு ஃபிளஷ். மாம்சத்துக்கு மாம்சம் இல்லை. ஸ்தோத்திரம். இருதயத்துக்கு இருதயம் உள்ள உறவு தான் திருமண பந்தம் உறவு என்பது. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதனால இன்றைக்கு சிலர் மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையில அவர்கள் தங்களுக்கு தாங்களே தோண்டின படுகுழியில தாங்களே விழுந்தவர்களாக, இன்னொருத்தர்லாம் தோண்டல, அவங்க வாழ்க்கைக்கு குழிய தோண்டினது யாரு? அவங்களே தோண்டிக்கிட்டாங்க, அதுக்குள்ள அவங்களே விழுந்துகிட்டாங்க. இன்னைக்கு அதனால வர்ற விளைவுகள் இவைகள் எல்லாம் சந்திக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே அந்த பாடு உபத்திரவங்களை சொல்லலை. வேற இன்னும் என்னன்னு சொன்னா பேர் புகழ் அடையணும். என்ன அடையணும்? இது லஸ்ட் ஃபார் ஃபேம், நேம் அண்ட் ஃபேம். என் பேரு பிரபலம் அடையணும், என் பேர் எங்கே பார்த்தாலும் என் பேர் இருக்கணும். தப்பு இல்லைங்க. ஆண்டவரே சொல்றார், ஆபிரகாம் அழைத்த பொழுது உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன்.
கர்த்தரால் நாம் உயர்த்தப்பட வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. நம்ம பேரை நாமளே என்ன செய்யக்கூடாது, பிரபலப்படுத்தி கொள்ள கூடாது. அதனால அதில் பாதிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டு பேர் பிரபலம் அடைகிறதுக்காக எங்கேயோ வாசிச்சதோ கேட்டதோ ஏதோ ஒரு ஜோக் ஒன்று ஞாபகத்துக்கு இருக்குது. 2 நண்பர்கள் பேசி கொண்டாங்களாம். ஒருத்தன்ட்ட சொன்னான், டேய் ஒரு ஆலோசனை சொல்றா, ஒரே நாளில் நான் என்ன செய்யணும், என் பேர் எங்கே பார்த்தாலும் என் பேர் வரணும், ஒரு நாளில் என் பேர் வரணும்னு சொன்னான். அவன் பரவாயில்ல நண்பா, உனக்கு நல்ல ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஊர் ஓரமாக கூட்டிகிட்டு போனானா. கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிறதான ஒரு பெரிய கிணத்து முன்னால் நிப்பாட்டினானா. கிணத்து முன்னால் நிப்பாட்டிட்டு சொன்னானா, அவனை பார்த்து, நீ என்ன கேட்ட, உன் பேர் பிரபலம் அடையணும்னு தானே கேட்ட? ஆமாடா, இதில் ஜம்ப் பண்ணிரு, ஒரே ஜம்ப் பண்ணி செத்து போயிரு அப்படின்னா. என்னடா பேரு பிரபலம் அடையணும்னு கேட்டா நீ வந்து கிணத்துல விழுந்து செத்துப்போன்னு சொல்றிய? ஆமா, நீ விழுந்து சாகு, நான் உடனே நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், நாளைக்கே பாரு இந்தியா பூரா உன் பேர் என்ன செஞ்சிடும், எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துடும், அனுப்பானடியில் இன்னார் வந்து கிணத்துல விழுந்து என்ன செஞ்சான், செத்து போனான் அப்படின்னு சொல்லி வந்துடும் சொன்னான். இன்னைக்கு பேர் புகழை தேடுறது அது மாதிரி தான், கிணத்துல விழுறதுக்கு சம்பந்தம். கர்த்தரா ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பேர் புகழ் பிரஸ்தாபத்தை தேடி அதன் பின்னால என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துவார். அப்போ ஒருத்தனும் உங்களை தாழ்த்த முடியாது. கர்த்தர் உங்களை தூக்கி சிங்காசனத்தின் மேல ராஜாக்களோட உட்கார வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் எதுல போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா, குடி, வெறி, போதை இவைகளில் சிக்கிக்கொள்றாங்க. அப்படி சின்னதாக தான் ஆரம்பிக்குது, நாளைக்கு அதுக்கு என்னவா மாறிடுறாங்க, அடிமையாயிடுறாங்க. ஆசை, இச்சை அப்படிங்கிற அந்த இச்சையில் ஒரு வகை தான் அது ஒரு அடிமைத்தனம் தானே, அதில் சிக்கி கொள்ளுகிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா போதை, ஊசி, கஞ்சா, வேற காரியங்களில் மாட்டிக்கொண்டு தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறாங்க. இந்த நிறைய பேர் இந்த தொப்பக்குளம் பக்கம், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம், மாட்டுத்தாவணி பக்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலரை பார்ப்பீங்க, இப்படி குளிக்காமல் கொள்ளாமல் சடை வளர்த்துட்டு எச்சி பொறுக்கி சாப்பிட்டுட்டு புத்தி சுவாதீனம் இல்லாமல் பைத்தியங்களாய் திரிகிறவர்களை பார்ப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க தான், நல்ல கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா, இன்னும் அவங்க குடும்பங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இவனை வந்து இந்த போதைகளுக்கு அல்லது கஞ்சா போன்றதான இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்கள் அடிமைகளாகி தன்னுடைய சுய நிலையை இழந்து குடும்பத்துக்கு அடங்காம, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியாம தங்களை இப்படி அழித்து கொண்டு திரிகிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள போகிறவங்களுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். இது இந்த மாதிரி பாடு உபத்திரவங்களை பற்றி சொல்லலை. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களை தாங்களே அவர்கள் அப்படி அழித்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். சிலர் அதுக்கு மேல பேசினா என்ன செய்வாங்கன்னா, நான் இருக்கிற உனக்கு கஷ்டம்னா சொல்லு, செத்து போறேன், என்னால தானே நீ கஷ்டங்கிற, என்னால தானே உனக்கு வாழ்க்கையில வேதனைங்கிற, நான் விஷத்தை குடிச்சு செத்து போறேன், அல்லது ஆத்துல குளத்துல விழுந்து ரயிலில் விழுந்து நான் செத்து போறேன்னு சொல்லுவான். நீ செத்து போனா உன் பிரச்சனை முடிஞ்சது, ஆனா பிரச்சனை என்ன செய்யலை, முடியலை. ஒன்றுமித்தம் குடும்பமும் சொந்த பந்தமும் சபையும் எல்லாமே அந்த அந்த பிரச்சனை தொடரத்தான் செய்யும். அவருடைய வாழ்க்கையில் அந்த வேதனை கண்ணீர் தொடரத்தான் செய்யும். அதனால சிலர் வந்து இப்படி போய் நான் பிரச்சனை என்ன, நான் என்னை முடிச்சுக்கிடுறேன் அப்படிம்பாங்க. அது அல்ல தீர்வு. கர்த்தர்கிட்ட திரும்பி வருகிறது தான் தீர்வு. கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நீ செத்து போனவன் நீ நரகத்துக்கு போவ, உனக்கு அங்கே பிரச்சனை முடியுதா?
உலகத்துல வேணா முடிஞ்சது, உன் பிரச்சனை முடியலை. காலம் பூரா நித்திய காலமா யுகா யுகமா நரகத்துல அக்கினி அவியாம புழு சாகாம அங்க கிடந்து வேதனை தொடரும். இங்க இருக்கிறவங்களையும் கண்ணீர்ல விட்டுட்டு அப்படித்தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால இப்படிப்பட்ட தகாத ஆசைகள், அதனால வருகிற உபத்திரவம் துன்பங்களை குறித்து பேசலை. அதனால சந்தோஷம் வராது, அதனால ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நித்திய மகிழ்ச்சி வராது. மாறாக வேதனை, சஞ்சலம், தவிப்பு ஓடி போகாது. அதனால இது போன்ற ஆசைகளுக்கு விலகி ஓடுங்கள். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்னும் பார்க்கும் பொழுது இதனால வர்ற ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் ஓன் டிசையர், அடுத்து ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸ், உங்களுடைய தெரிந்தெடுப்பினால வருகிற துயரம் துக்கம். ஆபிரகாம் பஞ்சம் இருந்த இடத்துல பஞ்சம் வருது. கர்த்தர் சொன்ன இடத்துல தான் ஆபிரகாம் இருக்கிறார். ஆனால் பஞ்சம் வந்த உடனே தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு எங்க போறாருங்க? எகிப்துக்கு போறார். எகிப்துக்கு போன இடத்துல பொய் சொல்ல வேண்டி இருக்குது. அங்க இவர்கள் 2 பேருடைய உயிரும் போகக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனா கர்த்தர் எப்படியோ கிருபையை காப்பாத்திடுறார். ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா அவனுடைய தெரிந்தெடுப்பு பாருங்க. யோனாவை பாருங்கள், அவனுடைய தெரிந்தெடுப்பு. ஆண்டவர் சொன்னார் நினிவேக்கு போன்னு சொல்றார். ஆனா இவன் எங்க போறது? கப்பல் ஏறினான். தர்ஷீசுக்கு போறதுக்கு கப்பல் ஏறினான். அப்போ இவன் ஏறின கப்பல் அங்க கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய உடைமை எல்லாம் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற முதற்கொண்டு எல்லாம் அள்ளி கடல்ல வீசுறாங்க. எது செய்தும் ஒன்னும் கேட்கல. அவன் சாமியெல்லாம் கூப்பிடுறான், ஒண்ணுமே நடக்கலை. ஒண்ணுமே நடக்காத போது இப்போ யார் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம்னு சீட்டு போட்டா யார் பேர் வருது? யோனா பேர் வருது. யோனா தேடி போறாங்க. கீழ்த்தட்டுல அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனை எழுப்பி கொண்டு வந்து, அப்பா நீ தான் காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஆமா நான் தான் காரணம், என்ன செய்யணும் சொல்லி தொலை, என்னை தூக்கி கடல்ல என்ன செய்யுங்க போடுங்க. கடல்ல தூக்கி போட்டாங்க. எல்லாம் அமைதி ஆகிவிட்டது. இங்கதான் நான் சொல்ல வந்தேன், சிலர் நான் செத்து போனா என் பிரச்சனையும் தீரும், உங்க பிரச்சனையும் தீருங்கிற தீர்வுல இருப்பீங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில அப்படி கிடையாது. செத்து போனா உங்க பிரச்சனை தீராது, நரகத்துல தொடரும். இங்க இருக்கிற உங்களுடைய குடும்பத்தாருடைய பிரச்சனை தீராது, அது இன்னும் தொடரும், பல மடங்கு அதிகமாக தான் மாறும் என்பதை உணர்ந்து நம்ம வழியை தான் நேராக்கணும். ஆண்டவர் அப்போ அவன் வழியை நேராக்கினார். அவன் அப்பவும் பிடிவாதமாக தான் இருந்தான். அதனாலதான் மீனை அனுப்பி மீன் வந்து விழுங்கி அவனை கொண்டு போய் எங்க கக்குச்சு. சிலர் ஆண்டவர் அப்படித்தான் சிலரை பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தி அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவங்கள குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போட்டு எப்படியாவது அவருடைய சித்தத்தை ஆண்டவர் செய்ய வைப்பார். ஆனா அதுக்காக காத்திருக்காதீங்க. ஆண்டவருடைய வழியில திரும்பிட்டா, ஆண்டவருக்கு நேராக உங்கள் வழியை திருப்பிட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவார். உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ராங் சாய்ஸ், தவறான தெரிந்தெடுப்புனால வர்ற பிரச்சனை துன்பங்களை குறித்து சொல்லுகிறேன். நகோமிய பாருங்க, அவர் இருக்கிற பெத்லகேம்னா என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு. அப்போ அங்க பஞ்சம் வந்துருச்சு. அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம்னா ஆண்டவர் அப்பத்தை தருவார்னு காத்துதான் இருக்கணும். அல்லேலூயா. அவ அத்தனை பேர் பெத்லகேம்ல தானே இருந்தாங்க. ஆனா இவ ரொம்ப புத்திசாலித்தனமா, நான் எங்க போறேன், மோவாபுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு மோவாபுக்கு போனா என்ன நடந்தது? கணவனை இழந்தால், 2 மகன்களை இழந்தால், விதவையான 2 மருமகளும் விதவையானாங்க. இப்போ அவ சொல்றா, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. நகோமின்னா இனிமை என்று அர்த்தம். என்னை இனிமைன்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க. மாறான்னா கசப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறா. அப்போ அந்த பாடு துன்பம் எதனால் வந்தது அப்படின்னு சொன்னா மேட்டர் ஆஃப் சாய்ஸ், ஒரு தெரிந்தெடுப்பினால வந்தது. இந்த கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இதனால வர்ற துன்பங்களை எல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. அதுல சந்தோஷம், அந்த துக்கத்தை தான், அதனால வர்ற துக்கத்தை தான் ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவார். எப்போ? நம்ம வழியை ஆண்டவருக்கு நேராக்கும் போது.
நம்ம ஆண்டவருக்கு மறுபடி ஒப்பு கொடுத்து நம்முடைய வழியை சீர்படுத்தும் பொழுது அந்த துக்கத்தையும் அதனால் உண்டான துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமா மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற சந்தோஷம் என்ன சந்தோஷம்? கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறதுனால வருகிற சந்தோஷத்தை குறித்து பேசுகிறேன். சரி, நீதிமொழிகள்ல சொல்லி இருக்குது 5ஆம் அதிகாரத்துல 11-14 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப பிளண்டா நேரடியா நம்மளை அடிச்சு தாக்குற மாதிரி அந்த வசனம் இருக்குது. அது கொஞ்சம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும், நல்ல கவனிங்க, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். பாருங்க, அப்படி ஒரு நிலை வேணுமா? வேண்டாம். கைவர்த்தி ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நம்மளை ஜென்டிலா உணர்த்தி நம்மோட பேசி நம்மளை திசை திருப்பி சரியான திசைக்கு நேராய் கொண்டு வரும் பொழுது இடம் கொடுத்து நம்ம வந்துட்டோம்னா இது போல உள்ள துக்கங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிடலாம். இது போல உள்ள பாடுகள் துன்பங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க உங்களை காப்பாத்திக்கிடலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில நான் இப்படி குறிச்சு வச்சிருக்கிறேன். சில பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு, ட்ரையல்ஸ் வித்தவுட் அன் ஆன்சர். அது ஏன் என்னன்னு தெரியாம, காரணம் தெரியாம உள்ள பாடுகள் துன்பங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல இருந்தும் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதாரணத்திற்கு என்ன, தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் வருது, இந்த வெள்ளம் வருது, இயற்கை சீற்றங்கள் நிகழ்கிறது, என்ன யுத்தங்கள் நடக்கிறது. அதுல பச்சை குழந்தைங்க 8 வயசு 10 வயசு பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. என்னங்க, அந்த பிள்ளைகள் தப்பு செஞ்சாங்களா அல்லது தவறா தெரிந்தெடுத்தாங்களா? ஒன்றும் இல்லையே. இதுக்கெல்லாம் விடை தெரியல. அதெல்லாம் பரலோகத்துல போகும்போது தான் நமக்கு என்ன செய்யும்? விடை தெரியும். ஆமென் சொல்லலாமா? நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளணும். அதுக்கு காரணம் இல்லை, காரணம் தெரியல, காரணம் இல்லாம இல்லை, ஆனால் நமக்கு தெரியல, நம்ம அறிவுக்கு எட்டலை. கர்த்தர் அவைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் நம்ம தியானிக்கிறது என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் இல்லை, ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் அந்த சந்தோஷத்தை நம்முடைய லைஃப்ல அனுபவிக்கணும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்படுகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். சரி, அப்போ இங்க பார்க்கிறோம் அப்போஸ்தலர்களை அதுக்கு முன்னால உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தா தெரியும். அடிச்சு ஒத்தச்சு உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட வச்சு, இனி இயேசு பெயரை மட்டும் இனி என்ன செய்யக்கூடாது, எங்கேயுமே சொல்லக்கூடாது, போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனால் அங்க வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்காக அப்படி பாடுபடுவதற்கு அவமானப்படுவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால் அவங்க சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போனாங்களாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்து நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரவங்கள்ல சந்தோஷம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 13ஆம் அதிகாரம், அதிலேயே அப்போஸ்தலர் 13
13:52 வாசிக்கலாம். 50 இருந்து வாசிக்கும் போது, யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். 52ஆம் வசனம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பாருங்க, துரத்தி விடுறாங்க. இவங்களுக்கு என்னவா? சந்தோஷமா. ஊர் பக்கம் வராத, ஓடி போயிடா அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டார்கள். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அப்படி யாரும் துரத்தி இருக்காங்களா? இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத, இயேசுவான் சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருக்காக அவமானப்படுறதுக்கு பாத்திரராய் நம்ம எண்ணினபடினால சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்கு மட்டுமல்ல, அவருக்காக பாடுபடுறதுக்கு, அவரோடு கூட பாடுபடுறதுக்கு நமக்கு அருளப்பட்டபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, சந்தோஷப்படுவோமாக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தைகளில் சொல்லுகிறத வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்தி அவமானப்படுத்தினா சந்தோஷப்படுங்க, கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். கவனிங்க, இந்த பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், துன்பங்கள்ல சந்தோஷப்படுதல் என்பது தன்னால நடக்காது. இட்ஸ் a மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம், பலவித சோதனைகளில் நீங்க சோதிக்கப்படும் பொழுது அதன் பொருட்டு அதை சந்தோஷமா எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மற்ற வசனங்களையும் பாருங்க, அவங்க துக்கத்தோட அழுது விட்டு இருக்கணும்னா இருந்திருக்கலாம், ஆனால் அப்படி இருக்கல. அவங்க எதனால் நிரப்பப்பட்டாங்க? சந்தோஷத்தால் நிரம்பினார்கள். அல்லேலூயா. அதுதான் இங்க பார்க்கிறோம், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆகையினால என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் இயேசு கிறிஸ்துடைய லைஃபை குறித்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, யார்? இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் பாடு உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து செல்லும் போது அவர் எதை பார்த்தார்? இதன் நிமித்தம் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? தனக்கு முன் இருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை என்ன செய்தார்? சகித்தார். நான் இந்த பாடு, இந்த கஷ்டத்தின் வழியா போறதுனால இத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, பரலோகத்துக்கு வர போறாங்க என்று அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை அவர் சகித்தார் என்று பார்க்கணும். அந்த பாடுகளை சகித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்களுக்கு முடிவில் என்ன இருக்குங்க? சந்தோஷம் இருக்கு, ஒரு ரெட்டிப்பான பலன் இருக்கிறது, ரெட்டிப்பான நன்மை இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உணர்வு நமக்குள்ள கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை, உபத்திரவங்களை சந்திக்கும் போது எதை கொண்டு வரணும்? சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாடுகளில், கிறிஸ்துவுக்காக படுகிற அந்த உபத்திரவங்கள்ல என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கிறது. இன்னும் பவுலினுடைய அனுபவத்தை பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்,
யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் லாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு பெரிய லிஸ்ட் அட்டவணை போடுறாரு பாருங்க. இவ்வளவு பாடு, இவ்வளவு உபத்திரவங்களை கிறிஸ்துவுக்காக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டினா இதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றார். என் சாதனைகளை குறித்து அல்ல, இவைகளை குறித்து. ஏன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக வருகிற பாடுகள்னால சோர்ந்து போகாதீங்க. மாறாக அதை சந்தோஷமா எண்ணுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அநேகர் சந்திக்கிறீங்க, கடந்து போறீங்க. அதை அறிஞ்சுதான் பேசுகிறேன். நான் சிலர் ரொம்ப இந்த பாடு கஷ்டம் வாழ்க்கையில் உள்ளதுகளை குறித்து பேசுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அவைகளை அப்படி, ஏன்னா அது பாடு கஷ்டம் நினைச்சா தானே, அப்படியே நினைக்காமலே ஆண்டவர் நடத்திட்டு போயிடுறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது ஏதாவது நம்ம பாடு, ஏதாவது கஷ்டம், ஊழியத்து நிமித்தம் உள்ளது எதையாவது சொல்லணும்னா என்ன சொல்லலான்னு யோசிச்சு பார்த்தேன். எவ்வளோ பேச்சு ஏச்சு கெட்ட வார்த்தை அது இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் எல்லாம் எத்தனையோ எல்லாம் இருக்குது. ஒருவேளை இந்த பவுலுடைய லிஸ்ட் படி 100% இல்லைன்னாலும் என்ன ஒரு காவாசியாவது அதில் உள்ள அந்த அனுபவங்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் பிரயாசம், கண் விழிப்பு, பல்வேறு விதமான காரியங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என் மனதில் ஞாபகத்துக்கு வந்தது ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கிருந்து அநேகர் நினைக்கிறபடி டிராவல்ங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. சிலர் நினைப்பாங்க, மாஸ்டருக்கு என்னையா, அவர் இன்னைக்கு இந்த ஸ்டேட்டில் இருக்கிறாரு, நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்டில் இருப்பார், இந்த நாட்டில் இருக்கிறாரு. என்ன சிலர் ஒரு விளையாட்டாக கேட்குறவங்களும் உண்டு, வேணும்னே குத்துற மாதிரி கேட்குறவங்களும் உண்டு. ஃபோன் அடித்தா, பாஸ்டர் இந்தியாவில் தான் இருக்கீங்களா அல்லது எங்கேயும் வெளிநாட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறவங்களும் உண்டு. ஓகே, எது எப்படியும் போட்டோம். அதில் இருக்கிற சிரமம் என்ன என்பது அது எனக்கு தான் தெரியும். அங்கே இருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, என்ன சந்தோஷம், ஊழியத்தினால 4 பேர் என்ன செய்ய போகிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அதுதான். ஒரு முறை இங்கேருந்து ஜோத்பூர், ராஜஸ்தானில் ஜோத்பூர் போகணும். இதுதான் என் ஞாபகத்தில் வந்துச்சு. அப்போது இந்த ட்ரெயின் பேர்கள் கூட ஞாபகம் இருக்குது. சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு நவஜீவன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினில் ஏறி போய் இறங்கும்போது நிறைய இது போன்ற அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஒன்று ஞாபகத்துக்கு வந்ததை சொல்கிறேன். அன்றைக்கு போய் இறங்கும்போது இந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட், சில மணி நேரங்கள் தாமதம் ஆயிடுச்சு. அடுத்து அங்கேருந்து அகமதாபாத்லேருந்து இன்னொரு ட்ரெயின் ஏறி 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஜோத்பூர் போகணும், ராஜஸ்தானில். அப்போது அந்த ட்ரெயின் போயிடுச்சு. நான் போய் இறங்குறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. பாஷை மொழி தெரியலை. அங்கே போய் டிடி ஆஃபீஸில் ஸ்டேஷன் மாஸ்டர் எவர்கிட்ட கேட்டாலும் அவன் குஜராத்தியில் பேசுகிறான் அல்லது ஹிந்தியில் பேசுகிறான். அவன் இங்கிலீஷில் கேட்டாலும் தெரிஞ்சாலும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. எப்படியோ கடைசியில் ஒரு வழியில் டிக்கெட்டை காட்டி ட்ரெயின் போயிடுச்சியா என்ன செய்ய அப்படின்னா, ரிசர்வேஷன் டிக்கெட் இருக்கிறதுனால நீங்கள் ஜோத்பூர் போகிற எந்த ட்ரெயினில் என்ன செய்யலாம், ஏறிக்கிடலாம். ஆனால் பெர்த்து கிடையாது. இடம் இருந்தால் அங்கே பெர்த்து கொடுப்பாங்க, இல்லைன்னு சொன்னால்
நிரம்பி வழியுது கூட்டம் எல்லாம். ஒரு 2 ட்ரெயின் பார்த்தேன், போய்க்கிட முடியாது, அப்படி இருந்துச்சு. அடுத்து 3வது ட்ரெயின் வருது, அதுவும் அப்படித்தான் நிரம்பி வழியுது. ஒரு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தான், உள்ளே ஏறிட்டேன். ஆனால் அங்கே பெர்த்து சீட்டு உட்கார்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. போய் சேரணுமே, ஜோத்பூர் போய் சேரணும், வேற வழி கிடையாது. ராத்திரி நல்ல குளிர் அடிக்குது. ராத்திரி நேரம், நைட்டு ஒரு 8 மணி இப்படி ஏறி காலையில் 8 மணி போய் இறங்கணும். அங்கே இருந்த ஒரே இடம் வந்து அந்த டாய்லெட் பக்கத்தில் இருந்த இடம் தான். அதுவும் ஃபுல்லாக ஆக்குப்பைடு, எல்லாமே நிரம்பி இருக்கு. அவன் ஏதாவது கம்பளி இதுகளை விரித்து அப்படியே ஒரு கழிச்சு அப்படியெல்லாம் படுத்திருக்காங்க. எனக்கு அதில் குத்த வச்சு இப்படியே உட்காந்தே போயிடுவோன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறேன். எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்க முடியும்? என்ன ராத்திரி தூக்கம். ஏற்கனவே பிரயாணம் இங்கேருந்து சென்னையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் ஒரு 27-28 மணி நேரத்துக்கு மேலே பிரயாணம் பண்ணி போய் இறங்கி ட்ரெயினை மிஸ் பண்ணி இப்படி சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் குத்த வச்சுட்டு இப்படியே உட்காந்து பார்க்குறேன், முடியலை. பிறகு ஒரு வழியாக வேறு வழி இல்லை, அப்படியே மெதுவாக சாஞ்சு அதில் அந்த டாய்லெட் வாசல் கிட்ட தாண்டி இன்னொருத்தர் போகணும்னா என்னை தாண்டி தான் என்ன செய்யணும், உள்ளே போகணும். அப்படி தான் அதில் நீட்டி நிமிந்து அடுத்த 12-10 மணி நேரமும் அதில் தான் படுத்துட்டு காலையில் போய் என்ன செய்கிறேன். அதுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால் கோட்டாவோ ஏதோ ஒரு இடத்துல தான் கொஞ்சம் அந்த இடம் ஃப்ரீ ஆச்சு. அப்படியும் உள்ள பெர்த்து இதெல்லாம் கிடைக்கல. கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து எழும்பி வந்து அந்த பெர்த்து சைடில் ஓரத்தில் படுத்துட்டு போயிருக்கிறோம். இது போல் பல உதாரணங்களை சொல்லலாம், இது போல் உள்ள காரியங்கள். ஆனால் இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், ஆனால் அங்கே போய் இறங்குனதோட சரி, அதுக்கு பிறகு அதை குறித்து சந்தோஷம்தான். அங்கே ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், அவ்வளோ பேர் அபிஷேகம் பெற்றாங்க, அவ்வளோ பேர் வாலிபர்கள் மாணவர்கள் மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களெல்லாம் இப்போ போகிற இடங்களில் பார்க்குறேன். அநேக வருஷங்கள் கழித்து போய் ராஜஸ்தானில் இறங்கி இருக்கிறேன், ஜெய்ப்பூரில். அங்கே ஒருத்தர் ஓடி வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறார். கையை கொடுத்து பேசும்போது அவர் சொல்கிறார், எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிய ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஜோத்பூர் வந்திருந்தீங்க, அந்த கூட்டத்தில் பேசுனீங்க, அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த கூட்டத்தில் தான் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார், நான் இப்போ ஜெய்ப்பூரில் இருக்கிற இந்த பைபிள் காலேஜில் நான் டீச்சராக இருக்கிறேன், இங்கே நான் வேதத்தை நான் போதிக்கிற ஆசிரியராக இருந்து நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறார். என்னங்க சந்தோஷம் வேணும், வேறு இதை விட வேறு என்ன வேணும்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதே போல் அடிக்கிட்டே போகலாம். என்ன, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், அதுக்காக வர்ற கண் விழிப்பு, பிரயாசம், இவைகளில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அதை சகித்து கொண்டு போகலாங்க. இந்த ராஜாக்கூருக்கு போகணும்னு சொல்லி சபையார் வாங்கன்னு சொல்லிட்டோம். நான் நினச்சதை விட ஆள் அதிகம் வந்துட்டாங்க. நான் நினச்சிருந்தேன் வருவாங்க இவ்வளவு பேர், ஆனால் எப்படியும் ஒரு வேனை சொல்லுவோம், வேன் ஒழுங்கு பண்ணிட்டோம். சர்ச்சில் இருக்கிற ஈக்கோவை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. வேற வண்டி வச்சிருக்கிறவங்க வருவாங்கன்னா ஒருத்தருமே வரல. வந்திருக்கிறவங்க எல்லாருமே வாகன வசதிகள் இல்லாதவங்க தான் வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஏறுங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் என் கார் போகுது, டேவிட் கார் வருது, அதில் ஏறுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்போது ஏறுங்க, வந்தவங்கெல்லாம் சகோதரிமார் பிள்ளைகள்லாம் வேனில் ஏறுங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் வெளியவே நிற்கிறாங்க. நின்றுட்டு என்ன வேனில் ஏறுங்க அப்படின்னு சொன்னால் இடம் இல்லை பாஸ்டர்னாங்க. அது என்ன இடம் இல்லைன்னு சொல்கிறது? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா நல்ல கம்ஃபர்டபுளாக உள்ள என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. நான் சொன்னேன் எல்லாம் எந்திரி, அவரவர் ஒருத்தர் மடியில் உட்காரு, அதில் உட்காரு, இதில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறுங்க 2 பேரும் அப்படின்னு ஏற்றி 10 கிலோமீட்டர் தானே இங்கேருந்து போய் வர்றதில்ல, இதில் என்ன சிரமம், உள்ள வேனில் தரையில் கூட உட்காந்துக்கலாம், ஏறுங்க அப்படின்னு ஒன்று ஏறிட்டாங்க. நம்ம சௌகரியம் இருந்தால் அதை பயன்படுத்துறதுல தப்பே இல்லை, ஆமேன்னு சொல்லலாமா? சௌகரியம் இருந்து செருப்பு போடுறதுக்கு வழி இருந்து ஆனால் நான் செருப்பு போட மாட்டேன், நான் ஆண்டவருக்காக பாடு செய்ப்பேன்னு செருப்பு போடாமல் நடக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லலை, பாடு செய்யணும்னு சொல்லலை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமேன், ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடு இருக்குது, இல்லை நான் ஆண்டவருக்காக நான் பாடு செய்யணும் அதனால நான் சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்க ஆண்டவர் சொல்லலை. இருக்கிற சௌகரியத்தை என்ன செய்யணும்,
பயன்படுத்தணும். அதே நேரத்தில் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்காக அதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம அதை ஆண்டவர் நிமித்தம் சகிக்க வேண்டும். கை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த 2 பேரும் அவங்க ஏறி அதில் பயணம் பண்ணி வந்தாங்க. ஒரு முறுமுறுப்பு ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக வந்தாங்க. அதுக்காக தான் சொல்ல வர்றேன். இது ஒரு சின்ன உதாரணம். இது போல் கர்த்தர் நிமித்தம் நம்முடைய லைஃப்பில் வர்ற எந்த பாடு கஷ்டம் எது ஆனாலும் அதை சந்தோஷமா சகிக்க, சந்தோஷமா என்ன ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் நிமித்தம் பாடு சகிக்கிறவங்க இருக்கிறீங்க. நிந்தை அவமானங்களை உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும், உங்களுடைய குடியிருக்கிற இடத்துல ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், உங்களுடைய வியாபாரங்கள் தொழில்கள் ஆகட்டும், கிறிஸ்துவ நிமித்தம் நஷ்டங்களை, கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவங்களை சகிக்கிறவர்கள், சந்தித்து கொண்டிருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர், என் லைஃப்பில் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எனக்கு கஷ்டங்கள் இருக்குது, சுவிசேஷத்து நிமித்தம் என் வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி வச்சிருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கும். அதன் முடிவில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அதன் முடிவில் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தால் தள்ளப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. சொந்த பந்தங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுகங்களை இழந்தவங்க இந்த இடத்துல கர்த்தர் நிமித்தம் இழந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு எதுவுமே வேண்டாம், இயேசு போதும்னு சொல்லி விட்டுட்டு வந்தவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் மனுஷர் உங்களை தரக்குறைவா நோக்கி பார்க்க உங்க வாழ்க்கை வாழுகிறவங்க இருக்கிறீங்க. அவமானத்துக்குள்ள வாழுகிறவங்க இருக்கத்தான் செய்கிறீங்க. உங்களுக்காகத்தான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, அப்பா, கரங்களை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய நாமத்து நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்களை சந்திக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த துன்பத்திலிருந்து விடுதலையை தந்து, ஆமென், இது எனக்கு ஆசீர்வாதமா முடிஞ்சது, கர்த்தர் இதை நன்மையா முடிய பண்ணினார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதித்தரலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்புக்கு நேராய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு சந்தோஷம் என்ன என்று சொன்னால், ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அந்த கடைசி பகுதி என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, நல்ல கவனிங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறோம். இந்த உபத்திரவத்துக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் என்ன இருக்குங்க? தொடர்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிச்சோம். 13 அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தில் அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டார்கள். அப்போ உபத்திரவத்தில், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்தில் ஸ்டாண்ட் பண்றதுக்கும் அதுல சந்தோஷப்படுறதுக்கும் யார் காரணமா இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம், லூக்கா சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 39 இருந்து வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை
வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கவனிங்க என்ன, அப்போ மரியாள் வாழ்த்துகிறா, வயிற்றில் இருந்த குழந்தைக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரம்பி வாழ்த்துறா பாருங்க, சந்தோஷம் உண்டாகுது. எலிசபெத்துக்கு சந்தோஷம் உண்டாகுது. அவ உடனே பாட ஆரம்பிச்சிடுறா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால வருகிற சந்தோஷம். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்துல பார்த்தால் அந்த மரியாள் எலிசபெத்து சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை குறித்து அநேகர் சொல்லும் போது இந்த மரியாள் சந்தோஷத்தினால எலிசபெத்தை பார்க்க வரல. அவளுடைய ஃபீலிங் ஒரு மிக்சட் ஃபீலிங். அவ கன்னிகை, திருமணத்துக்குன்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவள். அவ கர்ப்பவதியான அந்த நிலையை யோசிச்சு பாருங்களேன். திருமணம் நிச்சயமாயிருக்குது, இவ கருத்தரித்திருக்கிறாள் அப்படின்னா எப்படி இருக்கும்? தேவதூதன் தோன்றி சொல்றான், என்ன இது எப்படி ஆகும், என்ன கேள்வியோட தான். அப்பதான் தேவதூதன் சொல்றான், உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்தும், மலடியா இருந்த அந்த எலிசபெத்தும் இப்ப என்ன செய்திருக்கிறா, கருவுற்று இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே இவ வேற எதுக்கு எதிர்பார்க்காம, இந்த தேவதூதன் சொன்னது உண்மைதானா, என்ன இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளோட தான் இந்த மரியாள் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி எலிசபெத் இருக்கிற ஊருக்கு என்ன செய்யறா, வருகிறாள். ஆனால் அங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால என்ன செய்கிறார், அவளுடைய அந்த துக்கம் மனசுல இருந்தது எல்லாத்தையும் என்னவா மாத்திட்டார், கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்தி அதை சந்தோஷமா மாத்திடுறார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து மரியாள் பாட ஆரம்பிச்சிடுறா. கேள்விகளோட அவள் பாடுகிறாள். ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி அவள் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். உங்களுடைய சந்தோஷமும் அனாயிண்டிங்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கிறது. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. ஆவியானவருடைய அந்த சந்தோஷம், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நிரம்பணும். இருக்கிற இடங்கள்ல நாம் அப்படியே எழும்பி நிற்போம். சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அடியாரோடு ஆண்டவரே நீர் பேசி இடப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக பாடுபடுறதுக்கு எங்களுக்கு அருளப்பட்டிருந்தா நாங்கள் அதை குறித்து முறுமுறுக்காம, ஆண்டவரே அது கஷ்டமா இருந்தாலும் அதை சகித்து கொண்டு பரிசுத்த ஆவியினால உண்டாகிற அந்த பலனை பெற்று, ஆண்டவரே நாங்கள் அதை தாண்டி அதற்கு முடிவில் நீங்க வச்சிருக்கிற அந்த சந்தோஷம், ரெட்டிப்பான அந்த நன்மை, ஆசீர்வாதம், இவைகளை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதுல பெருகவும் வளரவும் கர்த்தர் உதவி செய்தரலும். ஆண்டவரே, அதை குறித்து சந்தேகப்படாம ஆண்டவரே விசுவாசிக்க, தொடர்ந்து ஆவியில பலப்பட தேவன் உதவி செய்தரலும். அன்பின் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை பலனால் நிறைந்தவர்களாய் இந்த பூமியில உப்பாய் வெளிச்சமாய் சாட்சியாய் ஜீவிக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இன்றைக்கும் என்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் வந்தாங்களோ அந்த தேவைகளை சந்தித்து அனுப்புங்கப்பா. சரீரத்தில் வியாதி பலவீனங்களோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீர வியாதி பலவீனங்களை நிமித்தம் ஆராதனைக்கு வர முடியாமல் தடைபட்டிருக்கிறவர்களை சுகமாக்கி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி எங்கள் நடுவிலே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எல்லா பொருளாதார தேவைகளை சந்தித்து அருளும். போக்கிலும் வரத்திலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து அருளும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை தேவன் ஆசீர்வதித்து அருளும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேரா நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.